அம்மா அடுத்த வாரம் ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வருது, நான் போட்டுமா? நெக்ஸ்ட் வீக்கா? நெக்ஸ்ட் வீக் தான் உனக்கு எக்ஸாம் இருக்கு. எப்படியும் போனா தோக்க தான் போற. அதுக்கு எதுக்கு அந்த மேட்சுக்கு போற? ஒழுங்கா படிச்சு குழைக்கிற வழியை பாரு. என்ன மேட்சுக்கே அனுப்பாம நான் தோத்துருவேன்னு சொல்லி சொல்லி என் மைண்ட்ல அதே வேலை வச்சுட்டீங்கம்மா. இதையே நான் என் பிள்ளைகிட்ட கூட சொல்லியிருந்தேன்னா, மேட்சுக்கு நீ போ, ஸ்கூல்ல பேசி நான் பர்மிஷன் வாங்கி தரேன், உன்னோட பெஸ்ட் நீ கூட, ரிசல்ட் தானா வரும். தேங்க்ஸ்மா. ஒரு மேட்சுக்கு இன்னொரு மேட்சுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல நான் படிச்சு நல்ல மார்க் உங்களுக்கு எடுத்து காட்டுறேம்மா. நம்ம குழந்தைங்கள நம்பலாம் எப்படிங்க? இப்படி மட்டும் நம்பணும்னு வைங்க, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துல சாம்பியன் தான். கடை நிறைய டாய்ஸ் வச்சுக்கீங்க, நான் ரொம்ப நாளா ஒரு டாய்ஸ் கேட்கறதுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ கேட்ட டாய்ஸ் 4000 ரூபாய் வித்தாதான் காசு வரும். ஸ்கூல் ஃபீஸ்ல எப்படி கட்டுறது? போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா நான் என் சேவிங்ஸ்ல இருந்து கூட காசு தருமா. அவன் எவ்வளவு நாளா அந்த டாய்ஸ் கேட்கறான், அவனுக்கு அது தாங்குமா? கொஞ்ச நாள் கூட வச்சிருக்க மாட்டாப்பா, வீணாக்கிடுவாப்பா. அதே மாதிரி நம்ம கடைக்கு வர கஸ்டமர்லாம் நினைச்சா நம்மளால சம்பாதிக்க முடியுமாமா? தம்பியை விட்டு கொடுக்க மாட்டியே, சரி எடுத்து கொடு. சரி கௌஷிக், இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா எனக்கு பிடிச்ச டாய்ஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. அக்கா 500 ரூபா போட்டு இருக்கு, 300 ரூபா தருவீங்களா? உனக்கு இல்லாமையா? எடுத்துக்கோமா. இங்க பாருங்க, 500 ரூபா போட்டு இருக்கு, 300 ரூபாய் கேட்டவனே குடுக்குறாங்க. எவ்வளவு லாபம் வச்சு வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு. அக்கா, அவங்க கேட்ட பொருள் 500 ரூபா தானே, எதுக்கு 300 ரூபா தரேன்னு சொன்னீங்க? உன் கூட வந்திருக்காங்க, எப்படியும் உனக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, அதான் கம்மியா சொன்னேன். அக்கா உங்க கடையா? இப்ப தெரியுதா அவங்க ஏன் ரேட்டு கம்மியா கொடுத்தாங்கன்ட்டு? சரிக்கா, அவசரப்பட்டு பேசிட்டேன். ஒரு நாளைக்கு கடைக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்க போறாங்க. எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஃபேமிலி யார் பாக்குறது? நல்லது செஞ்சா கூட இப்பெல்லாம் யாருக்கும் தெரியறது இல்ல. சரி விடு, தப்பா நினைச்சுக்காதீங்க, அடுத்தது நடக்காம பாத்துக்கிறேன். என்னம்மா ஒரே சத்தமா இருந்துச்சு? அந்த கொடுமையை கேட்கற அந்த கஸ்டமர் வெளில செருப்பு விட்டு வந்திருந்தாங்களாம். இப்ப திரும்பி போய் பாக்குறாங்க, செருப்பா காணோம். புது செருப்பான். எனக்கு காசு வேணும்னு காய்ச்சி மூச்சுன்னு ஒரே சண்டை, சமாளிக்க முடியாம காசு கொடுத்து அமிச்சிட்டேன். அதான் சிசிடிவி இருக்கே. பத்தியா, இருந்த டென்ஷன்ல அதை செக் பண்ண மாட்டேன். செக் பண்றியா? மா இந்த கொடுமைய பாருங்க. கண்டுபிடிச்சிட்டியா? யார் எடுத்துட்டு போனான்னு தெரிஞ்சுதா? மா அவங்க செருப்பே போட்டுன்னு வரல. அப்ப 500 ரூபா? மா நான் உங்ககிட்ட எத்தனை நாளா வாட்ச் கேக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு வாட்ச் கட்டிட்டு வராங்கம்மா. உங்க அப்பாட்ட சொல்லி நேத்தியே வாங்கி வச்சுட்டேன். நீ உட்காந்துருக்கல, அந்த டேபிள் அடியிலே இருக்கு பாரு. நான் கேட்ட ஸ்மார்ட் வாட்ச் இதேதாம்மா. தேங்க்ஸ்மா. இந்தாங்க வண்டி சாவி. இதுக்கப்புறம் உங்க வண்டி சீர் பண்ண முடியாதான், தூக்கி காயலங்கல்ல போட சொல்றாங்க. புது வண்டி வாங்க சொல்றாங்க. இருக்கிற செலவுக்கு 5 பைசா கூட எடுத்து வைக்க முடியல. இதுல எங்கேருந்து புது வண்டி வாங்குறது? விடு, ஓர வரைக்கும் ஓடட்டும். 500 ரூபா தான் இருக்கு, ஊருக்கு போக கூட காசு இல்லை, கொஞ்சம் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கக்கா. 600 ரூபா வருது, 500 ரூபாய்க்கு காசு சொல்றீங்க, எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? அக்கா என் ஃபோன் நம்பர் வேணா கொடுத்துட்டு போறேன். அக்காவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா கொடுத்துட்றேன். சரிம்மா, உன் நம்பி தான் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ கொடுத்துரு. நீ கொடுப்பா அவங்கள்ட்ட. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். அம்மா அவங்க பர்ஸ் இங்கே விட்டு போயிட்டாங்க. அம்மா பர்ஸ்ல இவ்வளவு காசு வச்சு நம்ம கிட்ட காசே இல்லைன்னு ஏமாத்திட்டு போறாங்க. A few minutes later. அக்கா என் பர்ஸ் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், எடுத்துக்கிறேன். நாங்கெல்லாம் நல்ல மனசோட தான் ஹெல்ப் பண்ணணும்னு ஹெல்ப் பண்றோம். ஆனா ஒரு சில பேர் பண்ற தப்பால ஹெல்ப் பண்ற மனசு கூட வர மாட்டேங்குதுடா. உன் காசு கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி வச்சிருக்கேன்.